தருமத்தை பற்றி காஞ்சி மகா பெரியவர்கள் நமக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லி இருக்கின்றார்கள். தர்மம் செய்வது என்றால் 1000 பேரை கூட்டி வந்து சாப்பாடு போடுவதோ அல்லது பெரிய விதமாக அன்னதானம் பண்ணுவதோ, எதுவாக இருந்தாலும் தர்மம் என்ற அந்த நீதி இதயத்தில் இருக்க வேண்டும். பெரிதாக செய்தால்தான் தர்மம், சிறிய அளவில் செய்தால் அதில் பலனில்லை என்ற எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது என்பதற்காகவும் எளியவர்களிலிருந்து லட்சாதிபதிகள் வரையிலும் ஒரு தர்மத்தை எவ்வளவு எளிமையாக செய்ய வேண்டும், எவ்வளவு மனம் குளிர்ந்து செய்ய வேண்டும் என்பதை காஞ்சி மகா பெரியவர்கள் மிக அருமையான ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது, ஒரு எறும்புக்கு நாம் அன்னமிட்டால், எறும்புக்கு நான் சாதத்தை ஊட்ட போறோம், எறும்போட உணவு என்னங்க? ஒரு சின்ன ரவை தான். ரவையோ பச்சரிசி மாவோ பச்சை அரிசியோ எதையோ கொஞ்சம் கையளவு எடுத்து தூவினா கூட போதும், அந்த எறும்புடைய வயிறு பசி ஆறும். ஏனென்று கேட்டால், எறும்பையும் படைத்தவன் இறைவன்தான், யானையை படைத்தவனும் இறைவன்தான். அதற்காக யானையை கூட்டிட்டு வந்து நம்ம அதுக்குடைய உணவை போட முடியுமா? எறும்புக்கு நம்ம தாராளமா செய்யணும். அதனால்தான் இந்த எளிமையான தர்மத்தை அவர் சொல்லி இருக்கின்றார். அதனால் ஒரு எறும்புக்கு உணவிட்டாலே 100 பேருக்கு அன்னதானம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் என்று அவர் நிச்சயமாக சொல்லுகின்றார். இந்த தர்மத்தை செய்வது மிக எளிமைதானே. கையளவு ரவையோ, அதாவது நெய்யில் வளர்த்த ரவையோ, நெய்யில் வறுத்த ரவையோ, அல்லது பச்சரிசியோ, அல்லது பச்சரிசி மாவோ, இதில் ஏதாவது ஒன்றை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் செடி கொடிகள் பக்கம் தூவினாலும் பல்லாயிரக்கணக்கான எறும்புகள் வந்து அதை உண்ணும். அதேபோல் நீங்கள் கோவிலுக்கு செல்லும் போது அங்கே இருக்கும் செடி கொடிகளின் பக்கத்தில் தூவினாலும் அங்கும் அந்த எறும்புகள் வந்து உண்ணும். இதனுடைய பலன் நம்ம வாயால் சொல்லி முடியாது, அத்தனை மகத்தானது என்று காஞ்சி மகா பெரியவர்கள் சொல்கிறார்கள். அந்த பலனை நாமும் அடையலாம் என்பதற்காகவே இதை நான் உங்களிடம் சொல்கிறேன். தர்மத்தினுடைய சிறப்பை ஒரு சினிமா பாட்டில் கூட நீங்க கேட்டிருப்பீர்கள். இப்படி அந்த பாடலை நான் பாடுகிறேன். தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்ததுதான் ஜெயிக்கும், கொடுத்ததுதான் ஜெயிக்கும். செய்த தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். மழை போல் வருகின்ற சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். மழை போல் வருகின்ற சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வாசலில் வந்து வணங்கிட வைத்துவிடும். நம்மை வாழ விடாதவர் வாசலில் வந்து வணங்கிட வைத்துவிடும். செய்த தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அள்ளி கொடுத்து வாழ்ந்தவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. அள்ளி கொடுத்து வாழ்ந்தவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவது இல்லை, 4 முறை தீர்ப்பு. செய்த தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்.